ஹல்லேலூயா. சத்தம் பத்தாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே தேவன் கொடுக்கும்படிக்கு வைத்திருக்கிற வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் சொல்கிறேன். அப்பா சில காரியங்கள் ஒரு என்ன சொல்ல செய்தியினுடைய டைட்டிலை உடச்சிட்டு போயிட்டாங்க. பேழையை கட்டுவோம், அதான் ப்ரிப்பேர் தி ஆர்க் அப்படிங்கிறது தான் செய்தியினுடைய தலைப்பு. செய்தியினுடைய தலைப்பு என்ன? ப்ரிப்பேர் தி ஆர்க். பக்கத்தில் திரும்பி பார்த்து சொல்லுங்க, பேழையை கட்டுவோம், பேழையை கட்டுவோம். சரியா? ஆமே. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் மகிமை என்றும் நம்ம மத்தியில் உண்டு. ஹல்லேலூயா. பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, அவருடைய மகிமை நம்மோடு கூட உண்டு. பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, அவர் மகிமை நம்மோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். ஏசாயா Book of Isaiah 43:19. ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த வார்த்தை தான் ஆவியானவர் இந்த செய்தியினுடைய தலைப்பிற்கு ஒரு என்ன சொல்ல ஒரு மைய வசனமாய் ஆவியானவர் இந்த காலை வெளில கொடுத்தார். செய்தியினுடைய தலைப்பு நான் என்ன சொன்னேன்? பேழையை கட்டுவோம் அப்படின்னு தான் ஆவியானவர் சொன்னார். இது எப்போ சொன்னார்னா 2 நாளைக்கு முன்னாடியே இந்த வார்த்தையை போட்டார். இன்னைக்கு காலையில தான் வார்த்தை வந்துச்சு. ஹல்லேலூயா. செய்தியினுடைய தலைப்பு வந்துருச்சு. இன்னைக்கு காலையில தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை இணைத்தார். பேழையை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா பேழையை கட்டி கொண்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்லல, ஆவியானவர் செய்து கொண்டு இருக்கிறத நான் சொல்றேன். ஆவியானவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறாரோ அதைத்தான் நான் உங்கள் மத்தியில் நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பேழையை கட்டிட்டு இருக்கோம் நோவாவை போல. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? ஹல்லேலூயா. கஷ்டமா இருக்குதா? அதனால தான் நேற்று ஒரு கேள்வி கேட்டேன், பேழையை கட்டுறதுக்கு நோவாவுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்டேன். கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிக்கலையா? 100 வருஷம் கிட்டத்தட்ட. சரிதான். டைரக்டா சொல்லப்படல. ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற 120 வருஷம் அப்படின்னு. அப்போ கர்த்தர் நோவாவுக்கு வெளிப்படுத்தும் போது இன்னும் 120 வருஷத்துல நான் என்ன பண்ண போறேன்? புதிய ஒரு காரியத்தை செய்ய போறேன் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பு வரப்போது புதிய காரியத்தை நான் செய்ய போறேங்கிறத மறைமுகமாய் தேவன் நோவாவோடு கூட பேசுகிறார். அப்போ நோவா எத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டார் பேழையை கட்டுறதுக்கு? 100 குட்டி பசங்க எவ்வளவு உற்சாகமா பேசுறாங்க. நீங்க சொல்லுங்கடா, எத்தனை வருஷம்டா? 120 வருஷம். நீங்க எல்லாம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை வருஷம்? 120 வருஷம். யாராவது 120 வருஷம் வாழ போறீங்களா? ஆசை இருக்குதா? பலத்தின் மீதினாலே எத்தனை வருஷம் தான் சொல்லிருக்கு? கிருபையினால 70, பலத்தின் மீதினால 80 வருஷம். அவ்வளவுதான். இன்னும் 40 வருஷம் எக்ஸ்ட்ரா வேற இருக்குது. நமக்கு இந்த 70 தாண்டதே பெரிய விஷயம். 80 தாண்டி 120 எங்க பாக்குறது? சமீபத்தில் நேற்றோ முந்தனத்தை என் மகன் பார்த்துட்டு இருக்கிறா. ஒவ்வொரு ஜாம்பவான்களும் எத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர் சொல்றா, நோவா 950 வருஷம் வாழ்ந்தாரா? என்னது 950? 95 தாண்டதே பெரிய விஷயமா இருக்குது. எவ்வளவு? 950 இயர்ஸ். 950 தானே? ஆமா, 950 வருஷம் ஒரு மனுஷன் உயிரோடு கூட இருந்திருக்கிறார். சரியா? சரி, இப்போ செய்திக்குள்ள நம்ம போல. அதுக்கப்புறம் நோவாவை கொஞ்சம் கூப்பிட்டுக்கலாம். சரியா? இப்போ வாசிக்கலாம். ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்ல போறாருன்னா ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு காரியம் நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த வசனம் எத்தனை பேருக்கு வாக்குத்தத்தமா வந்திருக்கு இது வரைக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். கையை வைத்து சொல்லுங்க, இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு நிறைய ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறார். அப்படி யாராவது இருக்கிறீங்களா? சரி, இப்போ அடுத்த கேள்வி கேட்குறேன். இந்த வசனத்தை வாங்கினதுக்கு அப்புறம் பயங்கரமான காரியங்கள்லாம் நடந்திருக்கும். நடந்துச்சா? நடக்கலையா? நடந்திருக்கா? எதிர்பார்த்தது ஒன்று, வாக்குத்தத்தம் வந்தது ஒன்று, ஆனால் நடந்ததெல்லாம் வேற டைரக்ஷனில் நடந்திருக்கு. ஆமாவா இல்லையா? நடக்கும். ஏன்னா அந்த வார்த்தை அப்படிப்பட்டது. ஹல்லேலூயா. அதைத்தான் இன்னைக்கு நோவாவுடைய பேழையோடு கூட இணைத்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். வேதத்தில் ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார், தேவன் எப்படி செயல்படுகிறார், ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா அவருடைய வார்த்தையை வைத்து அவருடைய செயல்படுகிற விதத்தை நமக்கு அறிந்து கொள்ளணும். ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. வார்த்தை வெளிப்படுதுன்னா அடுத்தது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா ஆண்டவர் என்ன செய்ய போறார், அந்த வார்த்தைக்குள்ள என்ன ரகசியத்தை வைத்திருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளும் போது உண்மைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எதையும் மறைக்கிற தகப்பன் அல்ல.
ஒரு வார்த்தை எனக்கு கொடுக்கிறாருனால எப்படி செய்ய போறாருன்னு அந்த ரகசியம் எங்க மறைஞ்சிருக்கு? அந்த வார்த்தையில மறைஞ்சிருக்கு. ஹல்லேலூயா. தேடி நம்ம வாஸ்தவனா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது அப்பா இப்படிதான் நடத்த போறாருன்னு. ஹல்லேலூயா. அடுத்த ஸ்டெப்பை ரொம்ப ஃபுல்லா காட்ட மாட்டாரு, ஆனா அடுத்து இம்மீடியட்டா என்ன செய்ய போறாருங்கிறத அவர் என்ன லைட்டா காண்பிப்பார். ஓகே, அடுத்தது நான் இது இப்படி செய்ய போறேன்னு. மோசிட்ட என்னைக்காவது சிவந்த சமுத்திரத்தை நான் பிளப்பேன் அப்படிங்கறத எங்கேயாவது சொன்னாரா? ஆனா என்ன சொன்னாரு? நீ போ, பார்வனுக்கு முன்பதான் என் கரத்தின் வல்லமையை காட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாரு? அற்புதத்தை ஒவ்வொரு காரியத்தையும் சொல்றாரு. வனாந்திரத்துல நீரூற்றை உண்டு பண்ணுவேன்னு மோசிட்ட சொன்னாரா ஆண்டவர்? வனாந்திரத்துல காடையில உண்டு பண்ணுவேன்னு ஆண்டவர் சொன்னாரா? இல்லையே. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு இப்ப என்ன தேவையோ கர்த்தர் அதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்பா இந்த நேரத்துல நாங்க இந்த ஊழியத்தின் காரியத்தை குறித்து பேசி கொண்டு இருக்கும்போது அப்பா சொன்ன ஒரு காரியம் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் ரிவீல் பண்ணுவார். நல்லது. ஹல்லேலூயா. முதல்ல ரொம்ப பெருசா தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுடைய காலு தரையில நிக்காது. கரெக்டா இல்லையா? நம்மளுடைய காலு தரையில நிக்காது, பெருமை வந்துடும். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அது நம்மளுடைய ஆத்மாவும் காத்து கொள்ளணும்ங்கிறது அவருடைய எண்ணமா இருக்கிறபடினால அவர் என்ன பண்ணுவார்? கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்ணுவார். யோசேப்புக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? அவன் தடுமாறினானா இல்லையா? அவன் சொன்ன தரிசனத்தை அவங்க அப்பா அம்மாவாலையும் ஏற்றுக்கொள்ள முடியல, சகோதரர்களாலையும் ஏற்றுக்கொள்ள முடியல. சில நேரம் கர்த்தர் பெரிய திட்டத்தை வெளிப்படுத்தும் போது முடிவு எப்படி இருக்குங்கிறத முதல்ல வெளிப்படுத்தினா சில நேரம் நம்மளால அதை கிரகிக்க முடியாது, இல்லைன்னா அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. ஹல்லேலூயா. மறைக்கப்பட்ட காரியத்திற்காக ஆண்டவர் ஸ்தோத்திரிங்க. பார்க்கலாம், உங்க கண்கள் மறைக்கப்பட்டு, ஆனா தேவ திட்டம் தான், ஆனா எனக்கு ஃபுல்லா ரிவீல் பண்ண எனக்கு மறைக்கப்பட்டு இருக்கு, அதற்காக நன்றின்னு சொல்லுங்க. பார்க்கலாம், ஒரு நிமிஷம் கண்களை மூடி. ஆண்டவரே, எனக்கு மறைக்கப்பட்ட உம்முடைய உன்னத திட்டத்திற்காக நன்றி அப்பா. என் பாதம் இந்த பூமியிலிருந்து அப்படி பெருமையில எழும்பாதபடிக்கு நான் தாழ்மையோடு இருக்கும்படிக்கு எனக்கு நீங்க மறைத்த எல்லா காரியத்திற்காக நன்றி சொல்லுங்க. பார்க்கலாம், கொஞ்ச நேரம் மறைக்கப்பட்ட இந்த காரியங்களுக்காக, வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களுக்கு நன்றி சொல்றோம், ஆனா மறைக்கப்பட்ட ரகசியத்திற்காக நன்றி சொல்லணும். ஏன்னா எனக்குள்ள பெருமை எழுந்து விடாதபடிக்கு, நான் கர்த்தரை விட்டு தூரம் போயிடாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? கிருபையாய் மறைத்து நம்மை கோழி தன் குஞ்சை தன் செட்டையின் கீழே மறைத்து பாதுகாக்கிறது போல தன்னுடைய தரிசனத்தை நமக்கு முழுசா காட்டினா நம்மளால தாங்க முடியாதுன்னு சொல்லி என்ன பண்றாரு? செட்டையின் நிழல்ல மறைத்து கொண்டு போறார். ஹல்லேலூயா. சமீபத்தில் நான் என் சாட்சியை சொல்லும் பொழுது எனக்கு தெரிந்த என்னுடைய ஆவிக்குரிய சகோதரனோடு கூட நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன். அப்போ நான் சொன்னேன், இது வரைக்கும் கர்த்தர் என்னை நடத்தி வந்த பாதைகளிலிருந்து கற்றுக்கொண்ட ஒன்றையும் கர்த்தர் சும்மா விடலைங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஏன் நான் அதை படித்தேன், ஏன் வாழ்க்கை இப்படி இருந்துச்சு, இப்போ நான் செய்கிறது ஒன்று, நான் படித்தது ஒன்று, நான் இப்போ செய்து கொண்டு இருக்கிறது ஒன்று, நான் கடந்து வந்த பாதைகள் ஒன்று. அப்படி ஒரு நாள் அப்பா தப்பு பண்ணுகிற தேவன் அல்ல. எப்போ தெரியுமா தப்பு நடந்திருக்கும்? நம்ம அவருடைய திட்டத்தை விட்டு வழி மாறி ஒரு பாதையில் நடந்திருப்போம். ஒருவேளை அதை கூட கர்த்தர் கிருபையாய் யோனாவினுடைய நாட்கள்ல நடந்தது போல கர்த்தர் என்ன பண்றாரு? கிருபையா அடையாளமா மாத்துறாரு. அது மீனுக்குள்ள வயிற்றுக்குள்ள போகணுங்கிறது தேவ திட்டமா இல்லையா? இல்ல. அவன் மீனின் வயிற்றுக்குள்ள போகணுங்கிறது தேவ திட்டம் அல்ல. இவன் வழி விலகி போனனால கர்த்தர் என்ன பண்றாரு? மீனை ஆயத்தம் பண்றாரு. அவ்வளவுதான். புரியுதா புரியலையா? ஹல்லேலூயா. நடக்கிறதெல்லாம் தேவ திட்டம்னு நினைச்சு நம்ம கண்கள் குருடா இருக்கக்கூடாது. நம்ம நடக்கிறதெல்லாம் தேவ திட்டம் நினைச்சு ஏமாந்துடக்கூடாது. ஏன் நடக்குதுங்கிறத பார்க்கணும். ஏன் என்னுடைய பின்மாற்றத்தினால இந்த பாதையில நான் போனேன்னா நான் என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்து என்னை சரி செய்து கொள்ளணும். யோனாவுக்கு எந்த இடத்துல பாவம் மன்னிப்பா கேட்டான்? எந்த இடத்துல பாவம் மன்னிப்பா கேட்டான்? பூமியில இருக்கும் போதெல்லாம் கேட்கல. மீனின் வயிற்றுக்குள்ள போய் உட்கார்ந்து அவனை என்ன சொல்ல, அவனை கரைச்சி சாப்பிடக்கூடிய அமிலங்கள் மத்தியில, சரி நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நம்முடைய புரிதலுக்காண்டி சொல்றேன், தயவு செய்து இந்த உதாரணம் சொல்றேன்னு மன்னிச்சுக்கங்க. வாந்தி எடுக்கும்போது ஸ்மெல் எப்படிங்க இருக்கும்? மீனின் வயிற்றுல 3 நாள் ஒரு மனுஷன் மாட்டியிருக்கான், அவன் நிலைமை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. சூப்பரா இருந்திருக்கும்ல, நல்ல பிரியாணி சாப்பிட்டு இருந்தா நல்ல ஸ்மெல் இருக்கும்ல, யோசித்து பாருங்க. இதுதான் நிலைமை. அப்போ நடக்கிறது எல்லாம் அவருடைய திட்டம் இல்லை, ஆனா நடக்கிறது எல்லாவற்றிலும் அவருடைய ஆளுகை இருக்குது. ஹல்லேலூயா. அதை நீங்க புரிந்து கொள்ளணும். நடத்தப்படுகிற எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய ஆளுகை இருக்குது. ஹல்லேலூயா.
நான் தடுமாறி வெளியில போனா கூட என்னை பிடிச்சு தூக்கி கொண்டு வரதுக்கு அவரால் முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவருடைய திட்டங்களில ஒன்று விலகி போகாதபடிக்கு என்னை அவர் திட்டத்துக்குள்ள கொண்டு வருகிறதற்கு அவருக்கு முழு வல்லமை இருக்குது. இதுதான் ரகசியம். ஹல்லேலூயா. அந்த மீன் என்ன பண்றாரு, கொண்டு வந்து நிறுத்துறாரு, டைரக்ஷனுக்கு வந்துருச்சு. சரியா? சரி, பிரியமான தெய்வ பிள்ளைகளை, அப்போ நம்ம செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே தேவ திட்டம் அப்படிங்கிற ஒரு மாயைக்குள்ள வந்துடக்கூடாது. எதனால நடக்குதுங்கிறத நம்ம தேவ பாதத்தில் உட்கார்ந்து கர்த்தர் அனுமதிக்கிறாரா இல்லையா, இது எதனால வந்துச்சுங்கிறத ஆராய வேண்டியது தேவ பிள்ளைகளுக்கு வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு வர வேண்டிய முக்கியமான ஒரு பொறுப்பு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தடுமாறிடுவோம். எல்லாருக்கும் தெரியும், போன பிப்ரவரி மாதம் நாங்கள் ரொம்ப கடுமையான ஒரு பாதை வழியாக கடந்து சென்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரைட்டா? அப்போ என் மைண்டில் வந்த காரியத்தில் நான் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு இது புரியும். அப்போது என் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வரும்போது பயம் வருதுன்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? என் பயத்தை அவருடைய பிரசனத்தில் தான் ஹேண்டில் பண்ண முடியும். நான் எங்கேயும் ஓட முடியாது. ஹல்லேலூயா. நான் எந்த இடத்துலையும் தடுமாற முடியாது. ஏன்னா நான் பயம் வந்துருச்சு, கலக்கம் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த முடிவு அது பரிதாபமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. நான் பயத்தில் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே எப்போ இருக்கும், எனக்கு என்ன இன்னும் துக்கத்தில் தான் கொண்டு வந்து போய் சேர்க்கும். அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது பிப்ரவரி 1 ஆண்டுடைய வார்த்தை வெளிப்படுகிறது. பிலிப்பியர் 1:12, சம்பவித்தவைகள் எல்லாம் கிறிஸ்துவனுடைய நாமம் சுவிசேஷம் பிரபலமாகிறதற்கு ஏதுவாய் நடந்தது அப்படின்னு வார்த்தை வந்தோன்னு பிடிக்க ஆரம்பிச்சோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம படுகிற பாடுகள், நம்ம கடந்து செல்கிற கஷ்டமான ஒரு சூழ்நிலை, அது அந்த 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 ஹாஸ்பிட்டல் அனுபவம் யாருக்குமே வந்துடக்கூடாதுங்க. அதுக்கு தான் நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். யாருக்குமே அந்த பாடுகள் வந்துடக்கூடாது. ஆனால் கர்த்தர் சில நேரம் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதுக்கு சில நேரம் லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறையில் வைக்கிற வரைக்கும் அவர் சும்மா தான் இருப்பார். ஹல்லேலூயா. அப்பாவோட ஸ்டைலே வேற. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா. நடக்கிறதுல, நம்ம வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள்ல கர்த்தருடைய கரம் இருக்குதா, உங்களால தைரியமா இருக்க முடியும். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. 1 காலையில டாக்டர்கள் இன்னும் மோசமான ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தை காலையில 6 மணிக்கு பலிபீடத்திலிருந்து வெளிப்பட்டுருச்சு. அங்க பிடிக்க ஆரம்பிச்சோம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலான்னு. ஹல்லேலூயா. இந்த பசங்கள்லாம் கூட இருக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க எப்படா இவங்க துதிக்கிறாங்கன்னு. நாங்க துதிக்கலங்க, துதிக்க வைக்கிறார் ஒருத்தர். ஹல்லேலூயா. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? நீங்க எல்லாம் இங்க சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபங்கள். ஒரு ஜெபம் ஒரு சூழ்நிலையை எப்படி மாற்ற முடியுங்கிறதுக்கு நாங்க தான் அடையாளம். நாங்க அந்த பாதை வழியா கடந்து சொல்றோம். ஒருவேளை இந்த ஆலயத்துல ஜெபத்தினால என்ன சாதிக்க முடியும்னு கேள்வியோடு உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா நாங்க தான் அடையாளங்க. நாங்க தான் அடையாளம். ஜெபம் ஒரு மனிதனை எந்த சூழ்நிலையிலிருந்து திருப்பி கொண்டு வர முடியுங்கிறதுக்கு நாங்க தான் அடையாளம். கர்த்தர் எங்களை அடையாளமாக வைத்திருக்கிறார். சுவிசேஷம் பிரபலமாகிறதுக்கு எது சுவிசேஷம்? கிறிஸ்து எனக்கா எல்லாவற்றையும் செய்து முடிப்பாருங்கிறதா எனக்கு கிடைத்த சுவிசேஷம். ஹல்லேலூயா. எனக்காய் ஒருவர் பாடுபட்டு இருக்கிறார், நான் இனி பாடுபட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதா சுவிசேஷம். என்னுடைய பாவங்களுக்காய் ஒருத்தர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார், அதான் சுவிசேஷம். நான் பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை, அதான் ரகசியம். பிரியமான தெய்வ பிள்ளைகளை, இந்த கால வேளையில ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முக்கியமாய் சொல்லும்படிக்கு நான் ஆவில ஏவப்படுகிறேன். பிரியமான தெய்வ பிள்ளைகள், நடக்கிறது எல்லாம் நன்மைக்காய் மாறணும்னா நடக்கிறதுல அவருடைய கரம் இருக்கணும். அவர் கரம் இல்லையா, அவருடைய கரத்துக்குள்ள ஓடி வரணும். எத்தனை பேருக்கு புரியுது? இவ்வளவுதான். அவருடைய கரம் இல்லைன்னா அவருடைய கரத்துக்குள்ளனா ஓடி வந்துடணும், அவ்வளவுதான். அவருடைய செட்டில வந்து அடைக்கலமா புக வேண்டியது என்னுடைய வேலை, மற்றது அவர் பார்த்துக்குவார். அதிசயமா இப்போ கிட்டத்தட்ட 14-15 நாட்கள் நாங்கள் அந்த மருத்துவமனையில் இருந்தோம். வெளியில வரும்போது கர்த்தர் எங்களை ஜீவனுள்ள சாட்சியா இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னமும் வைப்பாருன்னு சொல்லி நாங்கள் ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க இங்க செய்யற ஜெபம் சும்மா இல்லைங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு பால்சத்தியனை தொட்டுட்டாரு கர்த்தர், பால்சத்தியனோட குடும்பத்தை தொட்டாரு. உங்க ஜெபத்தினுடைய வல்லமை உங்களுக்கு புரியல. ஏன் தெரியுமா? என் மூலமா நான் பலப்படுகிறதின் மூலமா எத்தனை ஆத்துமாக்களை கர்த்தர் தொடும்படிக்கு கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறாரோ அத்தனையும் உங்க கணக்குலையும் கர்த்தர் எழுதி கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன பலப்படுத்தல, நீங்க என் மூலமா ஒரு சந்ததியை தொடும்படிக்கு கர்த்தர் எங்களை இந்த நாள்ல பலப்படுத்தி இருக்கிறாரு. ஏன் அது எப்படி நடந்துச்சு? இந்த சபையில ஏறெடுக்கப்பட்ட ஜெபங்கள். நீங்க கூட கண்ணீர்ல தோள் கொடுத்து நின்னீங்கல்ல, கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. என்ன பிரச்சனைனா, எனக்கு நடக்கலங்கிறனால
இருக்கிறதுனாலதான் நம்ம சோர்ந்து போறோமே தவிர, மற்றவங்களுக்கு உங்க மூலமாய், மறுபடியும் சொல்ற, மற்றவர்களுக்கு உங்கள் மூலமாய் கர்த்தர் செய்து கொண்டு இருக்கிற காரியத்தையும் நீங்க கொஞ்சம் பாருங்க. ஹல்லேலூயா. என்னைக்காவது டைம் எடுத்திருக்கோமா? ஏன்னா நம்ம பிரச்சனையிலேயே நம்ம மூழ்கிடுறோம். தப்பு. கொஞ்சம் வெளியில வாங்க. எத்தனை பேர் இந்த ஊழியத்துல, கைப்பிரதி ஊழியத்துல நீங்க செய்து எத்தனை பேருடைய கஷ்டத்தை பார்த்தது நிமித்தம் அனைமா சகோதரர்கள் எல்லாம் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய எண்ணம் மாறுச்சு. சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவை நீங்க பார்க்கறதுனுடைய எண்ணம் எத்தனை பேருக்கு மாறுச்சு? எத்தனை சகோதரிகள் வீட்டில் சகோதரர்கள் இந்த காரியத்தை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ளும் போது உங்க எண்ணம் மாறி இருக்கு? கர்த்தர் நம்மளை நல்லா வச்சிருக்கிறாருங்கிறத எத்தனை பேர் உணர்றீங்க? ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. மாற்றம் உண்டாகி கொண்டு தான் இருக்கு. பேழையை கட்டி கொண்டு இருக்கிறோம். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, பேழை கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க. பேசுறது புரியுதா? தெளிவா இருக்குதா? ஓகே. பிரியமான தேவ பிள்ளைகளை, ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறார். எப்போல்லாம் கர்த்தர் புதிய ஆரம்பத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ, ஏதோ ஒரு பெரிய பயங்கரமான காரியம் நடக்க போகுதுங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஹல்லேலூயா. ஆனா பயங்கரத்தை பார்த்து பயப்படக்கூடாது. நம்ம என்ன பண்ணிடுறோம்? பயங்கரத்தை பார்த்து பயப்படுறோம். பயங்கரத்தை பார்த்து பயப்படாதீங்க. பக்கத்துக்கு திரும்பி பார்த்து சொல்லுங்க, பயங்கரத்தை பார்த்து பயப்படாதீங்க. பயங்கரமானவர் நம்மோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பயங்கரமானவர் நம்மோடு கூட உண்டு. அதை நீங்க விசுவாசிக்கணும். அதை நீங்க உறுதியாய் பற்றிக்கொள்ளணும். அதை நம்பணும். அதை நம்பும் போதுதான் காரியங்கள் மாறுதலா முடியும். நீங்க விசுவாசிச்சு ஒரு படி எடுத்து வைங்களேன். நீங்க விசுவாசிச்சு ஒரு படி எடுத்து வைங்க போதும். வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். மத்ததை அவர் பார்த்துக்குவாரு. என்ன நம்பி என் பிள்ளை இறங்கிட்டான், பெரிய காரியத்தை நான் செய்தேன். ஹல்லேலூயா. சரி, இந்த செய்தியினுடைய காரியங்கள் என்ன அப்படின்னா, ஏன் கர்த்தர் புதிய காரியத்தை செய்தார்? சரியா? அந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி கர்த்தர் சில காரியங்களை அடையாளமாய் வைத்திருக்கிறார். இந்த அடையாளங்கள் எல்லாம் நான் சொல்லும் போது உங்க வாழ்க்கையோடு கூட ஒப்பிட்டு பாருங்க. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையான்னு. அப்போ ஒண்ணு நீங்க புரிஞ்சு கொள்ளலாம், நான் அந்த புதிய காரியத்துக்கு நேராய் போய் கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நான் எடுக்கிற கிளாஸ் ரொம்ப டஃபா இருக்கா? புரியாத மாதிரியா இருக்கா? புரியுதா புரியலையா? புரியுதுல்ல தம்பி? உங்களுக்கு புரியுதா? சூப்பர். அப்போ என் வாழ்க்கையில கர்த்தர் இந்த புதிய காரியத்தை செய்யறாரு அப்படின்னா, செய்யறதுக்கு முன்பதாக சில ப்ராசஸ் இருக்கு. இது பைபிள் படி இந்த ப்ராசஸ் நடந்து கொண்டு இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில நடக்குது. அதை நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம எங்க இருக்கிறோம்? நம்ம எல்லாரும் கானானை நோக்கி தான் பிரவேசித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எங்க போய்கிட்டு இருக்கோம்? கானானை நோக்கி பிரவேசித்து கொண்டுதான் இருக்கோம். சரி, முதல் காரியத்துக்கு நேராய் நம்ம வரலாம். சில காரியங்களை கர்த்தர் புதிய காரியத்தை செய்யறதுக்கு முன்பதாய், அந்த பயங்கரமான காரியத்தை செய்யறதுக்கு முன்பதாய் சில காரியங்களை அவர் செய்கிறார். முதல் காரியம், அவர் தேடுகிறார். அவர் என்ன பண்றாரு? தேடுகிறார். ஓகே. ஆதியாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நோக்கி அதை வாசிக்கலாம். ஆதியாகமம் 6:12. தேவன் என்ன பண்றாரா? என்ன பண்றாரா? பூமியை அவர் எதுக்கு பார்க்கிறாரு? தொடர்ந்து வாசிங்க. அது சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்போ கர்த்தர் முதல்ல தேடுறாரு. சரியா? என்ன தேடுறாரு? என்ன பார்க்கறாரு? பூமியெல்லாம் சீர்கெட்டு இருக்கு, பூமியெல்லாம் ஒழுங்கல்ல, எல்லாமே அவர் நினைச்ச மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்க்கிறார். இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க. இப்போ நோவாவின்கிற பேர், நோவாவுக்கு பதிலா உங்க பேரை போட்டுக்கங்க. இல்லைன்னா சரி ஓகே, உங்க பக்கத்துல உட்காந்துருக்கவங்க பேரை கொஞ்சம் கேளுங்களேன். எல்லாருக்கும் தெரியுமா பக்கத்துல யார் உட்காந்துருக்காங்கன்னு பேரு தெரியுமா? இப்போ நீங்க சொல்லுங்க, அவங்க பேரை சொல்லி சொல்லணும். நோவா அப்படிங்கிற வார்த்தை, அந்த பேருக்கு பதிலா பக்கத்துல இருக்கிறவங்களுடைய பேரை சொல்லி சொல்லணும். பக்கத்துல இருக்கிறவங்கள பாருங்க, திரும்பி பாருங்க, கண்ணை பாருங்க, பார்க்கலாம். கண்ணை பார்த்து இப்ப சொல்லுங்க. அப்பொழுது தேவன் பிரைஸியை நோக்கி சொல்லுங்க பார்க்கலாம். அப்பொழுது தேவன் பிளஸ்ஸனை நோக்கி, அப்பொழுது தேவன் ஜெபராஜ் அவர்களை நோக்கி
ஹல்லேலூயா. அப்பொழுது தேவன், புரியுதா? அப்போ உலகம் சீர்கட்டு இருக்குதுன்னா கர்த்தர் யாரை தேடுறாருங்கிறத புரிந்து கொள்ளுங்க. நம்மை தேடுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு ஜனத்தை தேடுகிறார். அந்த ஜனமா நான் இருக்க போறேன்னு சொல்லி எத்தனை பேர் தீர்மானம் பண்றீங்க? உலகம் கெட்டு போயிருக்கலாம், கர்த்தர் தேடும் போது அவர் கண்கள்ல நான் படணும். ஹல்லேலூயா. இதுதான் முதல் காரியம். அப்ப கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார்னா முதல்ல தேடுகிறார். அவருடைய தேடல்ல நான் தெரியணும். ஹல்லேலூயா. சரி, எல்லாரும் சரி கரெக்டாக அவங்க வேற நல்லா மேட்சிங்காக வந்திருக்கிறாங்க. ஏன் மேட்சிங்காக வந்திருக்கிறீங்க? எல்லாருடைய கண்களிலும் நாங்கள் வித்தியாசமாக தெரிகிறோம். இயல்பு தானே, ஆமாவா இல்லையா? அப்போ கர்த்தர் தேடும்போது நம்ம வித்தியாசமாக தெரியணும். அவர் கண்களில் நம்ம வித்தியாசமாக தெரியணும். அந்த ஏக்கம் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த ஏக்கம் நமக்கு இருக்கணும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த ஏக்கம் நமக்கு இருந்துட்டாலே போதும். எத்தனை பேருக்கு அந்த ஏக்கம் இருக்கு? அவர் தேடும்போது அவர் கண்களில் நம்ம படணும். வேற ஒண்ணுமே எனக்கு தேவையில்லை. அவர் தேடும்போது, இந்த உலகம் முழுவதும் இருளுக்குள்ள கிடக்கும் போது அவர் தேடும்போது அவருடைய கண்களில் நாம் படணும். ஹல்லேலூயா. அவர் தேடும்போது நான் கண்களில் படணும். ஆகவே தான் ரோமர்ல எழுதும் பொழுது பவுல் எழுதுகிறார், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ஏன்னா ஒத்த வேஷம் தரிச்சிட்டேன்னா அவர் தேடும் போது நானும் மற்றவர்களை போல காணப்படுவேன். கர்த்தரினை மற்றவர்களை போல இருக்கிறதுக்கு அழைக்கல, நான் வித்தியாசம் உள்ளவனாய் அவர் கண்களில நான் படணும். ஹல்லேலூயா. கண்களை மூடி இந்த ஜெபத்தை செய்ய பார்க்கலாம். அவர் தேடும் போது நான் அவர் கண்களில் தென்படணும். அவர் தேடும் போது நான் அவர் கண்களில் தென்படணும். நான் தேடும் போது அவரை பார்க்கணும் நான் ஏங்குறல்ல, ஆனா அவர் தேடும் போது நான் அவருடைய கண்களில் தென்படணும். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நீர் தேடும் போது நான் உம்முடைய கண்கள்ல உம்முடைய கண்கள்ல நாம் தென்படணும்பா. சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீங்க தேடும் போது நான் என்ன நீங்க கண்டுபிடிக்கணும்பா. என் முகத்தை நீங்க பார்க்கணும். நோவாவினுடைய கண்கள்ல, கர்த்தருடைய கண்கள்ல நோவா தென்பட்டது போல ஆண்டவரே நான் தென்படணும். இதான் முதல் ஸ்டெப். இந்த ஏக்கம் நமக்குள்ள இருக்கணும். பிரியமான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் தேடும் போது நாம் வித்தியாசமானவனை காணப்படணும். இப்போ சொல்லுங்க, இந்த ஏக்கம் இருக்கும்போது உலகத்தினுடைய ஒத்த வேஷம் தரிக்கிறதுக்கு உங்க இருதயம் இடம் கொடுக்காது. ஏன்னா அப்பா தேடும்போது நான் தென்படணும். ஹல்லேலூயா. அப்பா தேடும்போது நான் தென்படணும். ஆகவே தான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. வேண்டாம், எங்க அப்பாவுக்காண்டி நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். எத்தனை பேருக்கு இந்த கர்வம் வருது இப்போ? ஹல்லேலூயா. நாம் பிரித்தெடுக்கப்பட்டவன். சொல்லுங்க பார்க்கலாம், நாம் பிரித்தெடுக்கப்பட்டவள். சும்மா இல்லை, நாம் பிரித்தெடுக்கப்பட்டவள். God has separated me. கர்த்தர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். ஏன்? உலகம் முழுவதும் அவருடைய பார்வைக்கு குப்பையும் தூசியும் அருவருப்புமா இருக்குது. அவர் அந்த அருவருப்பின் மத்தியில பரிசுத்தமாய் வாழ்கிற ஒருத்தனை கர்த்தர் தேடுகிறார். நோவாவுக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை நான் சொல்றேன். நோவா நீதிமானா இருந்ததுனால கர்த்தர் தேடினாரு. புதிய ஏற்பாடுல நம்மை நீதிமானாய் மாற்றுகிறதற்காய் கர்த்தர் தேடுகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எத்தனை பேருக்கு புரியுது? பழைய ஏற்பாடுல நோவா நீதிமானா இருந்ததுனால கர்த்தர் நோவாவை தேடி போனார். புதிய ஏற்பாடுல நீதிமான்களாய் நாம் மாற்றப்படுகிறதற்காய், யார் யார் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்படுகிறதுக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ, யார் யார் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்படுகிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமோ, நம்ம எல்லாரும் நீதிமானாய் மாற்றுகிறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நோவா, இன்னும் நான் தெளிவா சொல்றேன், நோவா கர்த்தருடைய கண்கள்ல தென்படுகிறதற்கு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? நோவா கர்த்தருடைய கண்கள்ல தென்படுகிறதற்கு 500 வருடங்கள் ஆனது. நோவா நீதிமான் என்று சொல்லி கர்த்தர் கண்டுபிடிக்கிறதுக்கு, கர்த்தருடைய கண்களில் படுகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? நம்ம பாஷையில சொல்ல போனா கிட்டத்தட்ட 7 தலைமுறைகள். ஹல்லேலூயா. அப்போ 500 வருஷம் அவன் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான். 500 வருஷம் பொறுமையாய் கர்த்தருக்காய் காத்திருந்தான். யார் எப்படி போனாலும் நான் இப்படி தான் இருப்பேன். ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கு பிரியமா தான் இருப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு அந்த வைராக்கியம் வருது? ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் ஆனாலும், நான் எத்தனை நாள் காத்திருந்தாலும் கர்த்தருக்காய் நான் பரிசுத்தமா தான் இருப்பேன். ஹல்லேலூயா. உலகம் எப்படி போனாலும் பரவாயில்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒதுக்கினாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்காய் காத்திருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை இப்படிதான் இருக்க சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? இது சென்னை வரைக்கும் வந்துருச்சுங்க. நாங்க கண் கூட பாக்குறோம். அவங்க சொல்றாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது தப்பு இல்ல. எத்தனை வயசுல? 8ஆம் படிக்கும்போது, 10ஆம் படிக்கும்போது. ஹல்லேலூயா. உலகத்துக்கு ஒத்த வேஷம். ஏன்னா உலகம் அங்கீகரிக்காதான். உலகத்தினுடைய அங்கீகாரம் நமக்கு எதுக்குங்க? பரலோகத்தினுடைய அங்கீகாரம் நமக்கு வேணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க?
இது உலகத்திற்கு பைத்தியமாய் தெரியல, ஆனா பரலோகம் மட்டும் நம்மளை கண்டுபிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் காத்திருக்கணும், அது வரைக்கும் விட்டுறாதீங்க. நீங்க நீதியாய் நடக்கிறதையும் பரிசுத்தமாய் வாழ்கிறதையும் கர்த்தருக்கு பிரியமாய் ஓடுகிறதையும் நீங்க விடக்கூடாது. ஹல்லேலூயா. உலகம் உங்களை ஒதுக்கினாலும் பரவாயில்ல, நீங்க நீதியாய் நடக்கிறது நிமித்தம் உலகம் நம்மளை தள்ளி வச்சாலும் பரவாயில்ல, பரலோகம் நம்மளை தள்ளிடக்கூடாது. எத்தனை பேர் உறுதியாய் பிடித்துக் கொள்ள போறீங்க? அப்பா பிடிச்சிட்டாருன்னா என்ன நடக்கும்? அதுதான் இன்னைக்கு செய்தியினுடைய ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் தேடுறாரு. தேடுகிற அந்த கர்த்தருக்கு, தேவனுக்கு நோவா 500 வருடங்கள் காத்திருக்க வேண்டியதா இருந்துச்சு. இப்போ 5 நிமிஷம் கூட இல்லை, கண்ணை மூடி பிதாவே என்ன நீங்க நினைத்தரலங்கன்னு சொன்ன அப்பா நினைப்பாரா மாட்டாராங்க? சிலுவையில் இயேசுவோடு கூட தொங்கின கல்வனுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சுங்க? பரலோகத்துக்குள்ள போறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு? வருஷம் ஆச்சா நிமிஷம் ஆச்சா? எத்தனை வார்த்தை அவன் ஜெபம் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை வார்த்தை அவன் ஜெபம்? எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை ஞாபகம் இருக்கு? என்ன சொல்லி இயேசுட்ட கேட்டான்? ராஜ்யத்துல என்னை நீங்க சேரும் போது என்னை நினைத்தருள. மிஞ்சி போனா 4-5 வார்த்தை. இவ்வளவுதான் அவன் ஜெபம், இவ்வளவுதான் ஜெபம். 5 வார்த்தை அவன் ஜெபமா கூட சொல்ல, நினைத்தருளுங்கன்னு ஒரு பெட்டிஷனை தான் போட்டான். நோவா எத்தனை வருஷம் காத்திருந்தான்? 500 வருஷம். எவ்வளவு பெரிய கிருபை இல்லை? இந்த கிருபையை என்னைக்காவது நம்ம கொண்டாடி இருக்கிறோமா? எத்தனை பேர் கொண்டாடி இருக்கிறோம் இந்த கிருபை? யார் நோவாவுக்கு கிடைக்காது? நம்மளாம் நோவாவை ஜாம்பவானா சொல்றோம். நோவா நம்மளை பார்த்து பொறாமப்பட்டுட்டு பரலோகத்தில் உட்காந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நான்லாம் 500 வருஷம் காத்திருந்தேன். இந்த பிள்ளைலாம் இந்த கல்வன்லாம் வெறும் 5 வார்த்தை ஜெபத்தை சொல்லிட்டு பரலோகத்துக்கு வந்துட்டானே. நான் 500 வருஷம் அந்த சந்ததி கூட போராடி இருக்கிறேன்னு என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள. ஹல்லேலூயா. கிருபை பெற்றவர்கள் நம்மெல்லாம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த கிருபை பிடிக்குது? ஹல்லேலூயா. கிருபையை கொண்டாட கத்துக்கணும். ஹல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காது. நீங்க வேதத்தை வாசிக்கும் போது இந்த பொறாமலாம் நல்லதுங்க. ஹல்லேலூயா. இந்த பொறாமலாம் நல்லது. நோவாவுக்கு கிடைக்காது, எனக்கு கிடைச்சிருக்குதுங்க. ஹல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காத சாக்கியத்தை அப்ப எனக்கு கொடுத்துருக்காரு. அதை சொல்லதான் ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தி அடுத்த நிலைமைக்கு கொண்டு போக முடியும். ஹல்லேலூயா. அதை நீங்க அனுபவிக்கணும். யாரோடைய வெற்றியை நம்ம கொண்டாடுறோம்ல, நமக்காய் வெற்றி ஒருத்தர் பெற்று வைத்திருக்கிறார், அதை நம்ம கொண்டாடணும். தேடுறாரு ஆண்டவர். தேடுகிற தேவனுடைய கண்கள்ல நோவா தென்படுகிறார். இந்த நோவா ஆண்டவருடைய கண்களுக்கு கிட்டத்தட்ட 500 வருடங்கள் காத்திருக்க வேண்டியது இருந்துச்சு. சரி, அப்ப அவருடைய கண்கள்ல நம்ம படணும்னா ஏசாயா 43:4 இந்த அதிகாரம் தான் ரொம்ப முக்கியம். இந்த அதிகாரத்தினுடைய வரிசையை நான் ஓனா சொல்றேன். முதல்ல கர்த்தர் தேடுறாரு. இப்போ அடுத்த தேடுகிற நபருக்கு கர்த்தர் கொடுக்கிற கிருபை என்னன்னா 43:4 வாசிங்க. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் பரிசுத்தத்துக்காக நம்ம வைராக்கியமா நிற்கிறோமோ, கர்த்தருடைய கண்களில் நாம் தென்பட வேண்டும் என்று சொல்லி உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ, நாம் எல்லாம் கிருபை பெற்றவர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரால் நான் கிருபை பெற்றிருக்கிறேன், அவரால் நான் கனம் பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. பிசாசு சொல்லுவான் கர்த்தர் உன்னை தள்ளிட்டாருன்னு. இல்லைங்க, கர்த்தருடைய பார்வையில நான் கனம் பெற்றவன். ஹல்லேலூயா. அவருடைய பார்வையில நான் வெளியேற பெற்றவன். எல்லாரும் நம்ம முகத்தை தானே ஆண்டுடைய சமூகத்தில் பார்த்துருக்கோம், அப்படித்தானே? சரி, கண்ணாடியில் பார்த்துருக்கோம், அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? என்னைக்காவது உங்க பாதங்களை பார்த்துருக்கீங்களா? அப்படி காலை திருப்பி, நான் சாக்ஸ் போட்டிருக்கேன், யாராவது அப்படி காலை பார்த்துருக்கீங்களா? அந்த தம்பிலாம் காலை அப்படி தடவி பார்க்குறான். என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? இல்லையா? பார்த்து இல்லையா? ஒரு நிமிஷம் பாருங்களேன், சும்மா பாருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி காலை அப்படி பாருங்களேன். ஒருவேளை காயத்தோடு அப்படிலாம் இருக்குதா? பாதம் தெரியுதா தெரியலையா? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? காலெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு. ஆனா பரலோகம் என்ன தெரியுமா சொல்லுது? மலையின் மீது ஏறுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள். ஹல்லேலூயா. பரலோகம் பார்க்குதுங்க. பரலோகம் நம்மளே பார்க்கறதுக்கு யோசிக்கிற நம்முடைய பாதத்தை பரலோகம் பார்க்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதாங்க ரகசியம். பரலோகம் நம்ம எப்படி கனமுள்ளவர்களாய் பார்க்குதுன்னா, நம்ம பாதமே அவ்வளோ அழகா இருக்குதான். நீ இத்தனை 14 நாள் ஓடிக்கிட்டு இருக்கீங்க, எத்தனை 4 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கீங்க, உங்க பாதங்கள் எல்லாம் பரலோகம் பார்த்துருக்குதுங்க. ஏன்னா பாதத்தை பார்த்த பரலோகம் உங்க இருதயத்தை பார்க்காம இருக்குமா? ஹல்லேலூயா. உங்க இருதயம் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருதயம் அவருக்கு தெரியும். நம்ம என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம பார்க்கறதுக்கு நேரம் இல்லை.
வேதம் நம்ம எப்படி அழகா பார்க்குது. வேதத்தின்படி தான் நான் சொல்றேன். நான் ஏதாவது மிகைப்படுத்தி சொல்றேன்னா இல்லை வேதத்தின்படி சொல்றேன்னா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் அதைத்தானே சொல்லுது, அம்மாவா இல்லையா? என்னைக்காவது வேதம் பார்க்குற மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நான் சொல்றேன், நமக்கு ஒருத்தர் வந்து நம்ம தலையில கையை வச்சு அபிஷேகத்துக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுடைய தனி அறையில நம்மளை அறியாம கண்ணீர் வெடுத்து ஜெபிக்க ஆரம்பிப்போம். நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்முடைய அழகை நம்மளை ரசிக்கிறது இல்லை. கர்த்தருடைய கண்களில் நம்ம எப்படி இருக்கிறோம் அதை நம்ம உணர்றது இல்லை. ஏன்னா பிசாசு நம்மளை இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளவே வச்சு 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 நம்மளுடைய கண்களை அவர் பார்க்குற வண்ணமாய் நம்மளை பார்க்க விடாம குருடாக்கி வச்சிருக்கிறான். இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய அந்த கண்களை திறக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நிறைய பேர் திறக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கலாம், ஆனா இன்னும் அதை அனுபவிக்கணும். கண் திறக்கப்பட்டா மட்டும் போதாது, அதை அனுபவிக்கணும். உட்காந்து அதை பார்த்து அழகா, ஆண்டவரே என் பாதத்தை நீங்க இவ்வளவு அழகா பாக்குறீங்களா? ஹல்லேலூயா. அதைத்தான் தாவீது செய்யறாரு. தாவீது சொல்லும்போது சார், ஆண்டவரே நீங்க நினைவு கூறுகிறதற்கு நாங்க எம்மாத்திரம், நான் மண் என்பதை நான் நினைவு கூறுகிறேன், நான் ஒரு பூச்சிப்பா. அவனுக்கு எப்படி இருக்குன்னா தேவனோடு கூட கம்பேர் பண்றான். இது அடுத்த நிலைமை. முதல்ல நம்ம பார்க்கறதே பெரிய விஷயம். தாவீது அடுத்த லெவல். எப்படி தன்னை தேவனோடு கூட வச்சு பார்க்குறான். அப்ப நீர் எப்பேற்பட்ட மகிமை உள்ள தேவன், நீர் 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 என்ன போய் நினைக்கிறதுக்கு நான் ஏமாத்துறோம். ஹல்லேலூயா. என்னைக்காவது இந்த அனுபவத்துக்குள்ள கர்த்தர் வரும்படிக்கு நம்மளை அழைக்கிறார். ஹல்லேலூயா. சரி, தொடர்ந்து சீக்கிரமா எடுத்த காரியத்துக்குள்ள போகலாம். அவர் என்ன பண்றாரு, கிருபை பெற்றவர்களை அவர் அடுத்த நிலைமை கொண்டு வர்றாரு. வார்த்தை அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? பயப்படாத. வசனம் இருக்கு. அதே இந்த சீக்வன்ஸா அந்த ஆவியானவர் புதிய காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி அவர் கொண்டு வந்த அந்த அழகை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சரியா? 43:5 எடுத்து வாசிங்க. பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை வந்திருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். வந்திருக்கா? அப்ப நீங்க எங்கதான் இருக்கிறீங்க? புதிய காரியத்துக்கு நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய கண்கள்ல நாம் பட்டனாலதான் இப்ப எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம். அம்மாவா இல்லையா? அம்மாவா இல்லையா? ஹலோ, பயங்கரமா நோட்ஸ் எடுக்கிறீங்க, சந்தோஷமா இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் இங்க பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, அவருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததை நான் கொண்டாடினாதான் அவர் என்னை மேன்மையாய் வைத்திருக்கிறத நான் பார்க்க முடியும். கொண்டாடலைன்னா என்னால பார்க்க முடியாது. எத்தனை நாள் கொண்டாடி இருக்கிறோம்? இல்ல கரெக்ட் தானே? ஏன்னா நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் வரும்போது என்னதான் வரும்? நிறைய ப்ரேயர் ரெக்வஸ்டோட தான் வரும். கரெக்டா? தப்பு இல்லை. ஆனால் நம்ம அடுத்த நிலைமைக்கு வளரணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஓகேயா? நம்ம கொண்டாடும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, நமக்கு வைத்திருக்கிற மேன்மையை அவர் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. பரலோகம் எப்படி பார்க்குது அப்படின்னா, நம்மளுடைய பாதங்களை அழகா பார்க்குது. நம்ம பார்க்கறதுக்கே யோசித்தோமே, பரலோகம் பார்க்கறத ஒரு நாள் நிறுத்தலைங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியிலையும் பரலோகம் பார்த்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. பரலோகத்தில் ஒரு சத்தம் வரும். ஏய், தேவதூர்ல கூட்டு தேவன் சொல்லுவார், போய் பாரு, என் தாசன் கல்லில் இடராதபடிக்கு அவருடைய பாதத்தை காத்துக்கொள்ள அப்படின்னு சொல்லி மேல இருந்து ஒரு கட்டில் வரும். ஹல்லேலூயா. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும், நேற்று அழகா தம்பிலாம் குடும்பமா உட்காந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ சொன்னாங்க, நாங்கள் ஒரு என்ன சொல்ல, ஒரு கிராமத்துக்குள்ள போகும்போது இங்க அந்த கிராமத்தை குறித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஏன்? பாதம் கல்லில் இடரக்கூடாது. ஆதியாகமம் 9:1 வாசிக்க. நான் சொல்லிட்டு இந்த காரியத்துக்குள்ள வரேன். ஆதியாகமம் 9:1. பின்பு தேவன் இல்ல, அதுக்கு முந்தின அதிகாரம் வாசிங்க. ஒரு இடத்துல நோவாவை கர்த்தர் நினைத்தருளினார்னு சொல்லி இருக்கும். 8:1 எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ரொம்ப முக்கியமான வசனம். இதை நீங்க தெளிவாய் புரிந்து கொள்ளணும். சரியா? ஏன் ஜபிக்கிற ஆட்கள் வேணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். வாசிங்க. நோவாவை பேழையில் இருந்த என்ன பண்ணாரு? நினைத்தார். அப்ப தேவன் மறந்துட்டாரா? நான் கேள்வி கேட்கிறேன். தேவன் மறந்துட்டாரா? நினைத்தருளினார்னா சாதாரண மீனிங் என்ன அர்த்தம்? மறந்துட்டாருன்னு தானே அர்த்தம். ஆமாவா இல்லையா? கரெக்ட் தானே? அப்ப தேவன் மறக்கிற தேவனா?
இல்லை, அவர் உங்களுக்கு செய்யும்படியான வேலை வந்துருச்சு. இப்போ அந்த வேலையிலேருந்து பிள்ளைகளை வெளியில் கூட்டிகிட்டு வரணும்னு அவர் ஆக்ஷனில் இறங்குறாரு. ஹல்லேலூயா. நம்ம அலாம் வைக்கிறோம் தெரியுமா? காலையில் 5 மணிக்கு அப்படின்னு ஒரு அலாம் வைப்போம். ஏன் வைக்கிறோம்? அடுத்த நாள் காலையில் எந்திக்கணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருது, வைக்கிறோம். கர்த்தர் ஏன் தெரியுமா ஜெபிக்கிற ஆட்களை ஏற்படுத்தினாரு? கரெக்டான டைமில் நீங்கள் ஜெபிக்க அவருக்கு அங்கே அலாம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த டைமில் என் பிள்ளைக்கு நான் இறங்கணும். ஆகவே ஜெபிக்கிற ஊழியத்தையும் விட்டுறக்கூடாது. நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னா அங்கே அலாம் கிளாக் மாதிரி ஆண்டவருக்கு என் பிள்ளைக்கு நான் இப்போ செய்யணும். அதனால் ஒருவேளை பயத்தோடு இந்த இடத்துல என்னால் போய் செய்ய முடியல அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு இருக்கிற பயமும் நல்லது தான். அதுக்குன்னு பயத்திலே உட்காந்துடக்கூடாது, அடுத்த நிலைமைக்கு வரணும். ஆனால் இப்போ நீங்கள் இருக்கிற நிலைமைக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா ஜெபிக்கிறது திறப்பில் நிற்கிற ஒரு நபரை நான் தேடினேன்னு ஆண்டவர் சொல்கிறார்ல, அந்த திறப்பில் இருக்கிற நபரை கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இப்படி தான் ஒவ்வொரு நிலைமையில நம்ம கொண்டு வர்றாரு. ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாத. நோவாவை பார்த்து என்ன சொல்கிறாரு? பயப்படாத. அப்போ என்ன அர்த்தம்னா பயங்கரமான ஒரு காரியம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, புதிய காரியத்தை எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? என்னால் வாஞ்சிக்கவே மாட்டேன்பா. பயங்கரமான காரியம் நடந்துருச்சுன்னா என்ன நடக்கிறது? அப்படி தானே? இல்லைங்க, புதிய காரியத்தை ஏன் செய்ய போறாருன்னு சொல்லி நான் சொல்றேன். ஆனால் புதிய காரியம் நடக்க போகுதுன்னா ஏதோ ஒரு பயங்கரமான காரியம் செய்ய போறாரு. ஆகவே கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத. கரெக்டா? சரி, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அடுத்த நிலைமைக்கு என்ன கொண்டு போறாரு? தொடர்ந்து வாசிங்க. 43:6. 43:6. ஏசாயா 43:6. நான் வடக்கே நோக்கி கொடு என்றும் தெற்கே நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து என் குமாரத்திகளையும், தொடர்ந்து வாசிங்க, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்றாருன்னா நம்மளை பயப்பட்டு, அதாவது நம்மளை ரெடியா இருக்க சொல்றாரு. ஏன்னா டைம் வரப்போகுது, கர்த்தரே நமக்காய் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. இத்தனை நாள் நீங்க போய் விதைச்சீங்க, ஆனா அறுவடை எப்படி நடக்க போகுது அப்படின்னா கர்த்தர் கட்டளையிட்டு இந்த இடத்துல ஜனங்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது. ஒரு புதிய காரியம் ஆரம்பிக்க போகுதுன்னா அந்த காரியத்தை கர்த்தர் எப்படி ஆரம்பிக்கிறார்னா நம்மளை கொண்டு முதல் படியை செய்ய வச்சுட்டு 2வது படியை அவர் செய்றார். கட்டளை பிறக்க போகுது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கட்டளைக்காய் காத்திருக்கிறீங்கன்னா காத்திருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கட்டளை வெளிப்படும் போது அவருடைய நாமத்தின் மகிமைக்காய் அவர் தெரிந்து கொண்ட ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் வடக்கே இருந்தாலும் சரி, தெற்கே இருந்தாலும் சரி, கிழக்கே இருந்தாலும் சரி, மேற்கே இருந்தாலும் சரி, கர்த்தர் கூட்டி கொண்டு வந்து சேர்ப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கட்டளை வெளிப்படுகிறதற்காக நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஒரு பக்கத்துல ஊழியம் செய்யும் பொழுது இந்த இடத்துல அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கணும் நம்ம ஜெபம் பண்றோம். அடுத்த எல்லையில நம்ம ஜெபிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவரே கட்டளையிடும். வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் இருந்த ஜனங்களை கர்த்தர் நீர் கொண்டு வந்து சேரும். உம்முடைய நாமத்திற்கென்று நீர் உருவாக்கின ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து சேரும் சொல்லி கட்டளைக்காய் நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். கட்டளை வெளிப்படணும். ஆகவே தான் அந்த 8:1 வாஸ்தவம், தேவன் நோவாவை நினைத்தருளினார். அப்ப கட்டளை வெளிப்படுகிறதற்கு நீங்க கர்த்தரை நினைப்போட்டு ஆண்டவரே கட்டளை கொடுங்க. ஆகவே தான் சீஷர்களிடத்துல இயேசு சொல்லும்போது சொல்றாரு, என்ன சொல்றாரு? அறுவடைக்கு வேலையாட்களை எழுப்பும்படிக்கு வேண்டிக் கொள்ளுங்க. அப்போ செய்ய வேண்டியது ஒரு பக்கம் நம்ம விதைக்கிறோம், அறுவடை அவர் கரத்துல கொடுக்கும்படிக்கு, அவர் கட்டளையிடும்படிக்கு காத்திருக்கிறோம். ஆகவே தான் நேற்று நான் சொல்லும் பொழுது ஆவியானவர் சொல்ல வைத்த ஒரு காரியம், விதைக்க வேண்டியது நம்ம கடமை, அறுவடைய வேலையை செய்ய வேண்டியது அவர் கடமை, காத்திருக்க வேண்டியது நம்ம வேலை. நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? விதைக்கிறோம், அறுவடை இல்லையேன்னு கலங்காதீங்க. விதைக்கிறதுல உற்சாகமாய் விதைச்சுக்கிட்டே இருங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு தலைமுறை வரும் கர்த்தருக்காய் எழும்பி நிற்கும். அறியாத தலைமுறை, அறியாத சந்ததி கர்த்தர் எழுப்புவார். ஹல்லேலூயா. என்னைக்காவது அன்னாள் செய்த ஜெபம் இப்படி தலைமுறைகளை அசைக்கிற ஒரு சாமுவேலை கர்த்தர் கொண்டு வருவார்னு அன்னாள் நினைச்சா ஜெபிச்சாங்க? அவங்களுடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு? சிறுமையை கண்ணோக்கும். சரியா? நெருக்கத்தினால வந்த ஜெபமா இல்ல குறைவுனால வந்த ஜெபமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க.
நெருக்கத்தினால வந்த ஜெபம் மாத்திரமா, இல்ல அது குறைவுனால வந்த ஜெபமா? இல்ல ரெண்டுமே இருக்குது. அதுல நெருக்கமும் இருக்கு, குறைவும் இருக்கு. ஆண்டவருடைய சமூகத்துல வராங்க. எப்பெல்லாம் நம்ம நெருக்கப்பட்டு குறைவுகளை நீங்க ஜெபிக்கிறீங்களோ, நான் சொல்றேன், அதுக்கு பின்பதாய் தலைமுறைகளுக்குள்ள ரகசியம் ஒளிந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்னாளுக்கு தெரியல சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் தேசங்களை எப்படி அசைக்க போறாருன்னு. ஆனா இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பின்பதாய் கர்த்தர் வைத்திருக்கிற மகத்துவமான திட்டம் என்னது என்பதை நம்ம அறியாம செய்றோம். ஆனாலும் ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. ஏன்னா செய்ய வேண்டியது அவர் செய்ய போறார். ஆனா ஜெபிக்க வேண்டியது ஏன் கடமை, உழைக்க வேண்டியது ஏன் கடமை, விதைக்க வேண்டியது ஏன் கடமை. நான் அதை செய்வேன். ஹல்லேலூயா. பிரதிபலன் எதிர்பாராம வேலை செய்யணும். எத்தனை பேர் அதுக்கு ரெடியா இருக்கிறோம்? கர்த்தர் அப்படிதான் ஆயத்தம் பண்ணி கர்த்தர் வைக்கிறார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். நோவா கிட்டத்தட்ட அந்த பேழையை உருவாக்குறதுக்கு எத்தனை வருஷம்னு பார்த்தோம்? 120 வருஷம். நல்லா யோசிச்சுக்கங்க. 120 வருஷம் ஒரு மனுஷன் அந்த பேழையை கட்டணும் அப்படின்னா அவனுக்குள்ள வைராக்கியம் எப்படி இருந்திருக்கும், அவனுக்குரிய கீழ்ப்படுதல் எப்படி இருந்திருக்கும், அவனுக்குரிய அர்ப்பணிப்பு எப்படி இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் அவன் மரத்தை வெட்ட போகும்போது ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, என்ன மரத்துல நீ கப்பல் செய்யணும்னு? கொப்பேர் மரம். ஆண்டவர் கரெக்டா சொல்றாரு, இந்த மரத்துல தான் நீ என்ன பண்ணணும் சொல்றாரு. ஒவ்வொரு நேரமும் அவன் கொப்பேர் மரத்தை வெட்டும் போது இந்த ஜனங்கள்லாம் என்ன சொல்லி இருந்திருக்க கூடும்? அற்பமா பார்த்திருக்க கூடும். மழை வரல. எத்தனை வருஷம் வரல? எத்தனை வருஷம் வரல? 500 வருஷம் காத்திருந்தான். இப்ப எத்தனை வருஷம் காத்திருக்கோம்? ஹல்லேலூயா. பரலோகத்தை அதினதி நேரத்துல செயல்படுகிறதுக்கு விட்டுருங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அவர் செய்வார், செய்ய வேண்டிய நேரத்துல செய்வார். ஆனா நான் இப்ப என்ன செய்யணும்? பேழையை கட்டணும். நான் கட்டுவேங்கிறதுல எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? கண்களை மூடி, ஆண்டவரே இந்த பேழை கட்டுகிறதுல என் கரம் சோர்ந்து போகவே கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். பேழை கட்டுகிறதுல என் கரம் சோர்ந்து போகக்கூடாது. நான் போய் கொப்பேர் மரத்தை வெட்டணும்னா வெட்டணும், ஏன்னு கேட்கக்கூடாது. ஆனால் வெட்டணும். எத்தனை வருஷம் நான் இதே காரியத்தை மறுபடியும் நான் செய்ய வேண்டியது இருந்தாலும் நான் செய்வேன். நான் செய்யறதுல சோர்ந்து போக மாட்டேன். இந்த தீர்மானத்தை நம்ம எடுக்கணும். நோவா அந்த தீர்மானத்தில் தெளிவா இருந்தா. நான் சொல்றேன், கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் புதிய ஆரம்பத்தை நமக்கு கொடுக்கணும்னா நம்ம ஆயத்தமா இருக்கணும். விடாப்பிடியா அவர் சொல்றதை பார்க்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நான் செய்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அப்பா அந்த வைராக்கியத்தை எனக்கு கொடுங்க. எனக்குன்னு நீங்க வைத்திருக்கிற ஆண்டவரே அந்த காரியத்தை நான் செய்து முடிக்கிற வரைக்கும் ஆண்டவரே நான் சோர்ந்து போகக்கூடாது, நான் அதுல தளர்ந்து போகக்கூடாது. ஒருவேளை நான் தளர்ந்து போய் இந்த நாள்ல நான் செய்ய வேண்டியதை செய்யாதபடிக்கு நான் உட்கார்ந்து இருக்கிறேன்னா என்ன மன்னிங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இல்ல. இன்னைக்கு நீங்க என்ன பலப்படுத்துங்க. சொல்லுங்க, ஒருவேளை அந்நிய பாஷையில கர்த்தர் ஆவியானவர் உங்களை ஜெபிக்கிறதுக்கு தூண்டினார்னா அப்படியே கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில அப்படியே விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் அழைத்த அழைப்புல நம்ம நிற்கணும்னா ஆண்டவருக்கு நம்ம விட்டு கொடுத்து தான் போடும். அவர் என்ன ஸ்பீடுல செயல்படணும்னு நினைக்கிறாரோ அந்த ஸ்பீட்ல என்ன விட்டு கொடுக்கணும். ஆண்டவரே என்னை விட்டு கொடுக்குறப்பா. ஒருவேளை நான் செய்கிற காரியம் எனக்கு போர் அடிக்குது, என்ன இது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வந்தோன்னா செய்கிறோம், இப்படி பாஸ்டர் பிடிச்சி ஜெபிக்க வைக்கிறாங்களே, பரவாயில்ல நான் அதை செய்வேன். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கும்படிக்கு விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? முதல் காரியம் என்னன்னு பார்த்தோம், கர்த்தர் என்ன பண்றாரா? தேடுகிறார். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? பிரித்தெடுக்கப்பட்டவனாய் நான் இருக்கணும். ரெண்டாவது, அவர் என்ன பண்றாரு? அவர் தேடினவர்களுக்கு கிருபையை கொடுக்கிறார். கொண்டாடணும். ஹல்லேலூயா. அவர் கண்கள்ல படுறதே ஒரு பெரிய விஷயம். அவர் கண்கள்ல கிருபை கிடைச்சிருச்சுன்னா நான் கொண்டாடணும், விட்டுறக்கூடாது. சரியா? கிருபை கிடைச்சிருக்கு, ஆகவே தான் நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். கிருபை கிடைத்த எனக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, பயப்படாத. யார்கிட்டையும் போய் சொல்ல மாட்டார். உங்ககிட்ட கர்த்தர் பயப்படாதன்னு சொல்லி இருக்கிறாருன்னா அந்த வார்த்தையினுடைய ஆழம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய கண்கள்ல எனக்கு கிருபை கிடைச்சிருக்கு. அவர் யூதாஸ்ட போய் சொல்ல பயப்படாதன்னு. அவர் ஆபிரகாம் இடத்துல சொல்லி இருக்கிறார், நோவாவின் இடத்துல சொல்லி இருக்கிறார். யார் யாரெல்லாம் கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சிருக்கோ அவங்ககிட்ட மாத்திரம் அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறார். எல்லார்ட்டையும் சொல்லலையே. வேற யார்ட்டையா சொல்லி இருக்கிறாரா? ஆரோனை பார்த்து சொல்லி இருக்கிறாரா? இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா
நீங்க கிருபை பெற்றவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. கர்த்தர் என்னை மேன்மையாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பயப்படாத. அடுத்தது முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தோம், அவர் கட்டளை இடுகிறாராம். ஏன்? கிழக்கிலும் மேற்கில இருந்து ஜனங்களை கொண்டு வர்றதுக்கு அவர் கட்டளை எடுக்கிறார். விதைக்கிறோம்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் விதைக்கிறத நம்ம நிறுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு மிஷினரியை குறித்து நான் வாசித்து இருக்கிறேன். அவருடைய பேரை நான் மறந்துட்டேன். அதாவது நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் ஊழியம் செய்த ஒரு நபர். சரியா? அவர் ஒரு அழகான பாடல் பாடி இருக்கிறார். பிகாஸ் he lives I can face tomorrow. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறனால நாளைக்கு தினத்தை குறித்து நான் கலங்குறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை பாடி இருக்கிறார். சரியா? அந்த வெளிநாட்டு மிஷினரி இந்த இந்தியா தேசத்துக்குள்ள இரத்த சாட்சியாய் மரித்து இருக்கிறார். கண்கள் முன்பதாய் தன்னுடைய பிள்ளைகள் அந்த கிறிஸ்துவ விரோதமான அந்த கூட்டத்தின் நிமித்தம் கொல்லப்படுறாங்க. சரியா? மனைவியை அலங்கோலப்படுத்தி கொல்றாங்க. கடைசியில் இவரையும் கொள்றாங்க. கடைசி வரைக்கும் அவர் பாடின பாட்டு என்ன தெரியுமா? பிகாஸ் he lives, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறபடினால நான் கலங்குகிறது இல்லை. அவர் நிமித்தம் எந்த ஒரு ஆத்மாவும் தொடப்படலை. அவர் ஊழியத்தில் அவ்வளோ வல்லமையான காரியங்கள் நடக்கல. ஆனால் என்ன தெரியுமா நடந்துச்சு? யார் அந்த கூட்டத்தினுடைய தலைவராக இருந்தவர்? கர்த்தர் அவரை தொட்டார். இன்னைக்கு பெரிய எழுப்புதல் அந்த வட மாநிலங்களில் ஏன் நடந்துச்சு அப்படின்னா, நார்த் ஈஸ்ட்ல ஏன் நடந்துச்சு அப்படின்னா, அந்த ஒரு ரத்த சாட்சி நிமித்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் ஒருவேளை நீங்க சின்ன கூட்டமா இந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறத ஒருவேளை உங்களால ஃபுல்லா புரிஞ்சு கொள்ள முடியலனாலும் பரவாயில்ல, கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார் என்கின்ற தெளிவு நமக்கு வேணும். ஹல்லேலூயா. பெரிய காரியத்துக்கு நேராய் கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்ப என்ன பண்றாரு? வடக்கிலும் கிழக்கிலும் இருந்து அவர் தமக்கென்று பிரித்து இருக்கிற ஜனங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வடக்கிலும் கிழக்கிலும் இருந்து கர்த்தர் தமக்கென்று தன்னுடைய ஜனத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார். சரி, இப்போ நோவானுடைய நாட்களுக்குள்ளதாய் வருவோம். 120 வருடம் அவன் போராடி அந்த பேழை அவன் செய்து முடிக்கிறான். பேழையில யார் தான் ஏறினா? அவனும் அவனுடைய குடும்பங்கள் மட்டும்தான் ஏறிச்சு. வேற யாரெல்லாம் ஏறினா? எல்லா மிருகங்களும் ஜோடி ஜோடியா ஏறிச்சு. ஆனா கர்த்தருடைய எதிர்பார்ப்பு அந்த பேழைக்குள்ள மனிதர்களும் ஏறுவாங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. ஆனா மனிதர்கள் எல்லாரும் நிராகரிச்சுட்டாங்க. நிராகரிக்காத வாயில்லாத ஜீவன்கள் அன்னைக்கு கர்த்தருடைய மகிமைக்காய் அந்த பேழைக்குள்ள ஏறிச்சு. கர்த்தர் தன்னுடைய மகிமைக்கு தானே அந்த ஜீவ ஜந்துக்கள்லாம் உண்டாக்கி இருக்கிறார். ஆமாவா இல்லையா? அவருடைய சிருஷ்டிப்பு என்ன சொல்லுது? கர்த்தர் தம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தும்படிக்கு, தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படிக்கு சகலத்தையும் அவர் உண்டாக்கினார். ஆமாவா இல்லையா? கரெக்டா இல்லையா? அப்போ கர்த்தர் இன்னொரு ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆதாம் இடத்துல ஏவாள் இடத்துல என்ன சொல்றாரு? நீ இவைகளை ஆண்டு கொள்ளு அப்படின்னு சொல்றாரு. ஆமாவா இல்லையா? கரெக்டா? சரி, இப்போ ஒருவேளை அந்த நோவாவின் பேழைக்குள்ள இந்த நோவாவின் குடும்பம் மட்டும் ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுமா நிறைவேறாதா? கர்த்தர் என்ன சொல்றாரு? என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு? நீ பழுகி பெருகு, நீ எல்லா சிருஷ்டிப்பின் மேலும் ஆளுகைய வைங்கிறாரு. இப்போ ஒருவேளை மிருகங்கள் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இவன் யார் மேல ஆளுகை செலுத்துவான்? புரியுதா புரியலையா? யார் மேல ஆளுகை செலுத்துவான்? முடியாது. கரெக்டா? கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை காக்கிறதுக்காண்டி தன் கொடுத்த ஆசீர்வாதத்தை மாற்றக்கூடாது என்று சொல்லி ஜனங்கள் வரலைனாலும் பரவாயில்ல, என் வார்த்தையை நிமித்தம் அந்த ஜீவங்கள் உள்ள ஏறுது. ஹல்லேலூயா. அப்போ அத்தனை மிருகங்களையும் கர்த்தர் தன்னுடைய வார்த்தை நிமித்தம் உள்ள ஏத்துறாரு. என்னைக்காவது இந்த மிருகங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணியிருக்கா? தெரில. ஒருவேளை அவங்க பாஷையில் அது ஆண்டவரை ஆராதிக்குமா இருக்கும், நமக்கு புரியல. ஆனா மிருகங்களையே காப்பாற்றுகிற தேவன் அவருடைய நாமத்துக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற உங்களை என்னையும் கைவிடுவார் நீங்க நினைக்கிறீங்களா? கைவிடாமல் நடத்துக வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மிருகங்களை காக்கிறதற்கே கர்த்தர் அவ்வளோ பெரிய பிளானை போட்டு நோவா கையில கொடுத்து அந்த பேழையினுடைய அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தனை மிருகங்களையும் எப்படி ஆண்டவர் உள்ள கொண்டு போய் வச்சாருன்னு. சரி, இந்த நோவாவுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. இப்போ கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு மேல நோவாவும் அந்த மிருகங்களும் எங்க இருக்குது? பேழைக்குள்ள இருக்குது. கிட்டத்தட்ட 1 வருடம். கரெக்டா நீங்க வேதத்தை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 வருடம். 40 நாள் மழை பெஞ்சது. ஆனா தண்ணி வற்றி அவங்க வெளியில வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. சரியா? நோவாவும் அவன் குடும்பமும் எந்த நிலைமையில அந்த பேழைக்குள்ள இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்க.
நல்ல நறுமணம் இருக்குமா? ஆனாலும் கர்த்தர் அந்த சரி ஓகே, அங்க சிங்கம் இருந்திருக்குமா இருந்திருக்காதா? நோவானுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? சிங்கம் அடிச்சு சாப்பிட்டுருமோ? சிங்கத்துக்கு நல்ல ஒரு என்ன திண்டுக்கல் பூட்டை வாங்கி போட்டு யோசிச்சு பாருங்களேன். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? நாங்க சில நேரம் யார் வீட்டுக்காவது போகும்போது அங்கே நாய் இருக்குதுன்னா முதல்ல நாங்கள் சொல்லிடுறோம், தயவு செய்து நாயை கட்டிடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே வருவோம். இங்கே நோவா எப்படி இருக்கிறாரு? சிங்கத்தோடு குடும்பம் நடத்தி. எத்தனை பேருக்கு புரியுது? பால சிங்கம் இருந்திருக்கும், வலு செருப்பு இருந்திருக்கும், எல்லாமே இருந்திருக்கும். கர்த்தர் என்ன பண்றாரு? ஆளுகை சீக்கிரம் குடும்பத்துக்கு ஒரு சேதமும் இல்லாம பிழையை விட்டு வெளியில கொண்டு வர்றாரு. ஹல்லேலூயா. நான் அதான் நோவாவும் அந்த பேழைக்குள்ள எப்படிதான் இருந்திருக்க கூடும்? மரண இருளின் பள்ளத்தாக்குல தான் நடந்திருக்கும். ஒருவேளை சிங்கத்துக்கு பசியா இருந்து ஏதாவது இது நம்மளை சாப்பிட்டுருச்சுன்னா, ஹலோ, எத்தனை பேருக்கு புரியுது? இதெல்லாம் இமேஜின் பண்ணுங்க. இதெல்லாம் இதுக்கு தான் நேரம் வேணும், ஆர்வம் வேணும். நேரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸி. ஆண்டவர் அப்படியே நோவானுடைய நாட்களில் கொண்டு போய் காட்டுவார். இப்படிலாம் இருந்துச்சுடா, உனக்கு உன் மரமண்டைக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி புரிய வைப்பார். இந்த மரமண்டைக்கு அப்படி தான் புரிய வைக்கிறார். அப்படியே உட்காந்து ஆண்டவரே தயவு செய்து சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் அப்படியே விளக்குவார். சரியா? சரி, இப்போ நோவானுடைய நிலைமை இதுதான். இப்போ என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் கட்டளை கொடுக்குறாரு. கட்டளை கொடுத்து எல்லாத்தையும் வரவழைச்சு கொண்டு வந்து பேழைக்குள்ள வைக்கிறார். அதே போல பேழையை கர்த்தர் இங்க கட்டுவார். ஏன்னா கடைசி காலம் வரப்போகுது. சரியா? ரொம்ப வித்தியாசம். அதாவது ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னல. எப்படி கொடுக்க போறார்? சீக்கிரமா அந்த 2 காரியத்தை சொல்லிட்டு நான் ஜெபிக்கும்படிக்கு விரும்புகிறேன். சரியா? அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, புதிய காரியத்தை செய்யறதுக்கு முதல்ல உங்களை கூட்டு சேர்க்கிறார். அடுத்தது என்ன பண்றாரு? கூட்டு சேர்க்கிறார். பயப்படாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? எல்லாரும் கூடி சேர்க்கிறார். அப்போ நம்ம எல்லாரும் கூடி ஆராதிக்கிறது ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. தனக்கு தானே பிரிந்திருக்கிற தேசம் ஒரு நாளும் நிலை நிற்காது. இது பரலோக ராஜ்யத்தினுடைய காரியம். ஆகவே தான் இணைக்கிறார். எல்லாரும் சேர்ந்து வாங்க. எத்தனை பேர் சேர்ந்து வர்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? எதுவுமே எதிர்பார்க்க கூடாது, சேர்ந்து வரணும், அவ்வளவுதான். என்ன நடக்கும்? ஆண்டவர் எப்படி யூஸ் பண்ணார்? இல்ல, இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து கட்டுவோம்னா கட்டுவோம், அவ்வளவுதான். எதுவுமே பேச்சா இருக்கக்கூடாது. எரேமியா போல கீழ்ப்படுதல் கொடுங்கன்னு கேட்கணும். நேற்று எரேமியா குறித்து வாஸ்தவம் இல்ல, எப்படிப்பட்ட கீழ்ப்படுதல் இல்ல, அந்த கீழ்ப்படுதல் எனக்கு தாங்க. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? நீங்க ஒருவேளை அந்த சிங்கம் அந்த நோவா உள்ள ஏற்றும் போது வலதுபுறம் இடதுபுறம் போயிருந்துச்சுன்னா நோவாவுக்கு என்ன இருந்திருக்கும்? இப்பவுமே இது இப்படி போதே, உள்ள இதை எத்தனை நாள் வச்சு நம்ம காப்பாற்ற போறோம்? உயிரோட இருக்குமா இல்ல நம்மள அது உயிரோட விடுமா? எந்த இடத்துலையுமே அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்குள்ள கர்த்தர் நோவாவை அழைத்து சென்றார் என்று சொல்லி வேதம் சொல்லலை. அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, கர்த்தர் ஒழுங்கும் கிரமமாய் அந்த கர்த்தருடைய வல்லமையை நோவா பார்த்துக்கிட்டு இருக்கார். அவனுக்கு ஆச்சரியமா இருந்திருக்கும். நம்மெல்லாம் ஜனவரி 26 ஆகஸ்ட் 15 அந்த டெல்லியில நடக்கிற பரேட டிவியில பார்ப்போம், எல்லாம் ஏதாவது ஒரு செய்தித்தாளில் பார்ப்போம். இங்க நோவாவுக்கு லைவ்ல ஒரு பரேட் நடக்குது. அங்க என்ன பரேட் நடக்குதுன்னா எல்லா அனிமல்ஸும் போகுது. அந்த கார்ட்டூன்ல எல்லாம் பார்த்துருக்கீங்களா? கார்ட்டூன்ல அழகா அந்த பேழைக்குள்ள எல்லாம் ஜோடி ஜோடியா ஏறும், பார்த்துருக்கீங்களா? அப்போ பிரியமான தேவ பிள்ளைகள், இப்படிதான் எல்லாம் உள்ள ஏறுது. இதுதான் நிலைமை. சரியா? இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, தொடர்ந்து அடுத்த வசனங்களுக்கு நேரா நம்ம திரும்பலாம். அடுத்தது என்ன நடக்குது? அதனுடைய 14வது வசனம், 43:14. நான் உங்களுக்காக அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுவரைக்கும் நம்மளை பயப்படுத்திட்டு இருந்தாங்கல்ல, நிறைய பேர் நிமித்தம் நம்ம பயமுறுத்தப்பட்டு இருந்தோம்ல. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவங்கள பயப்படுத்துறதுக்கு நான் எதிரி அனுப்ப போறேங்கிறாரு. என்ன சொல்றாரு? யுத்தத்தை நான் செய்கிறேன்ங்கிறாரு. ஹல்லேலூயா. நீ பயப்படாத, யுத்தத்தை நான் செய்கிறேன். ஹல்லேலூயா. இது எல்லாருக்கும் கிடைக்கிற காரியம் இல்லை. கர்த்தர் யுத்தம் செய்வார்னு சொன்னா எல்லாருக்கும் உற்சாகம் வருது. ஏன்னா யாருக்கு செய்யறாருன்னா, அவருக்காய் பிரித்தெடுக்கப்பட்டு அவருக்காய் காத்திருந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருடைய கண்களில் கிருபை கிடைக்கப்பட்டு சுவிசேஷத்தை செய்து கர்த்தருக்காய் நிற்கணும்னு சொல்லி பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்யறது, உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன்.
ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கா யுத்தம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இப்படிதான் யுத்தம் நடக்குது. இப்படிதான் கர்த்தர் நமக்கா யுத்தம் பண்றாரு. எல்லாருக்கும் அவர் யுத்தம் பண்ணலையே. தாவீதுக்கு அவர் யுத்தம் பண்ணுகிறார், எல்லாருக்கும் அவர் யுத்தம் பண்ணலையே. மோசேக்காண்டி அவர் யுத்தம் பண்ணுகிறார், எல்லாருக்கும் அவர் யுத்தம் பண்ணலையே. ஆமாவா இல்லையா? கரெக்ட் தானே? அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, என்னைக்கு நாம் அவருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டு இருக்கிறோமோ, அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருக்கென்று நாம் நியமிக்கப்பட்டு இருக்கிறோமோ, நான் சொல்றேன், கர்த்தர் புதிய உடன்படிக்கைக்குள்ள நம்ம நடத்தி சென்று இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரால் உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த கிருபை. கர்த்தர் யுத்தம் பண்றது. ஹல்லேலூயா. உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள் மட்டும்தான் காக்கப்படுவாங்க. உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள் மாத்திரம் தான் பேழைக்குள்ள வர முடியும். உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்கள்லாம் அடுத்த புதிய காரியத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப புதிய காரியத்தை எல்லாரும் பார்ப்பாங்களா? இந்த காரியங்கள்லாம் இருந்தாதான் பார்க்க முடியும். இப்போ எத்தனை பேர் சொல்றீங்க, இப்போ நான் சொன்ன இத்தனை பாயிண்ட்ல எல்லா பாயிண்ட்டும் எனக்கு டிக் ஆகுதுன்னு எத்தனை பேர் சொல்றீங்க பார்க்கலாம்? ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்குமே டிக் ஆகலையா? இதுல எத்தனை பேர் டிக்கா இருக்கு? ஒருவேளை இன்னைக்கு நீங்க எந்த நிலைமையில இருந்திருக்கலாம், ஆனா இந்த பாதை வழியா கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறாரா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்ப எங்க தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம்? புதிய காரியத்துக்கு நேராய் போய் கொண்டு இருக்கிறோம். சரி, கடைசி அவர் வசனத்தை சொல்லிட்டு அப்ப கர்த்தர் யுத்தத்தை பண்ணுகிறார். அடுத்தது 15வது வசனம், நானே பரிசுத்தரா இருக்கிற கர்த்தர். அப்ப என்ன பண்றாரு? அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். உங்க புதிய காரியத்தை நீங்க பார்க்கறதுக்கு முன்பதாக கர்த்தரை நீங்க பார்த்தே ஆகணும். ஹல்லேலூயா. ஆகவே தான் மோசே சொல்றாரு, நான் கானான் தேசத்துக்குள்ள போறது எனக்கு முக்கியம் இல்லை, உம்முடைய முகத்தை பார்க்கணும்னு. ஏன் மோசையை கர்த்தருக்கு அவ்வளவு பிடிச்சதுன்னா, கானான காட்டிலும் காணாத தேவன் அவன் வாழ்ந்துச்சான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்குது? அப்ப நீங்க என்ன ஆசீர்வதிக்கீங்களோ பரவாயில்ல, உங்க முகத்தை மாத்திரம் நான் பார்த்துடணும். ஹல்லேலூயா. உங்க முகத்தை நான் தரிசிச்சிடணும். அது நம்முடைய வாஞ்சியா இருக்கும் என்று சொன்னா, பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளை நான் உங்களை உற்சாகப்படுத்தும்படிக்கு சொல்றேன். இது நம்ம தேவனுடைய செய்கையினுடைய வழிகள். இப்படிதான் கர்த்தர் நடத்துவார். ஒரு நபரை டக்குன்னு கொண்டு போய் இன்னைக்கு காலையில ஒரு இடத்துலயும் மாலையில ஒரு இடத்துலயும் வச்சு அப்படி நடத்துகிற தேவன் அல்ல. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்முடைய பாதையில நம்ம நடத்தி நம்முடைய கால்களை வேரூன்றி நிற்கும்படிக்கு அவர் செய்கிற தேவன். ஏன்னா தடுமாறிடக்கூடாது. என்ன பண்ணிடக்கூடாது? தடுமாறிடக்கூடாது. பிள்ளைகள் தடுமாறுறத நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சின்ன பிள்ளைகள்கிட்ட சைக்கிள் பழக கொடுக்கும்போது நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருப்போம். ஏன்? கீழே விழுந்துடக்கூடாது. சமீபத்தில் ஸ்லாம் பிளஸனுடைய பையனுடைய கையில ஃப்ராக்சர் வந்துச்சு. சரியா? அப்போ அப்பா அம்மாவுடைய இருதயம் எப்படிதான் இருக்கும்? கீழே விழுந்து கையை உடைக்கட்டுன்னா இருக்கும். கீழே விழுந்து கையை உடைக்கணும்னு அப்படி நினைக்கிற இருதயமே அல்ல. யாரு பிள்ளையா இருக்கட்டும், கீழே விழுந்தா கை உடைஞ்சிரும் அப்படின்னா என்ன இருதயம் பதபதைக்கணும். அப்படின்னா நம்ம இருதயம் இன்னும் காயாம கருவடா மாறாம நாற்று அடிக்காம நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த உதாரணம் புரியுது? என் இருதயம் இன்னும் நாரல காயல, இன்னும் துளிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்ப பிரியமான தேவ பிள்ளைகளை, அப்போ நம்ம சுற்றிலும் நடக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன சம்பவங்கள் என் இருதயம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு செக் பண்றதுக்கு கூட இருக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப இந்த இருதயம் பதறுதுன்னா என் இருதயம் இன்னும் நல்ல இருதயமா இருக்குது. அவங்களுக்கு ஒரு தீமை நடக்கும்போது நான் சந்தோஷப்படுறேன்னா என் இருதயம் கெட்ட இருதயமா இருக்குது. இது நிமித்தம் வேதத்துல நிறைய பேர் ஆசீர்வாதங்களை, நல்ல ஊழியர்கள், நல்ல தேவனுடைய பிள்ளைங்க ஆசீர்வாதத்தை இழந்ததெல்லாம் நிறைய இருக்குது. ஆனா நம்ம அப்படி இழந்துடக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். சரியா? இதெல்லாம் செஞ்சுட்டு தான் கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உலகத்தை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நோவாவோடு கூட பேசுறாரு. உலகத்தை அழிக்க போறேன். இப்போ 9:1 வாசிங்க. ஆதியாகமம் 9:1. ஹல்லேலூயா. 9:1. இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணுங்க. ஆசீர்வதித்து போதும், இவ்வளவு போதும். இது எங்க கொடுத்த ஆசீர்வாதம்? இந்த ஆசீர்வாதத்தை முதல்ல எங்க நீங்க கேட்குறீங்க? எங்க வாசிக்கிறீங்க வேதத்துல? நல்ல சத்தமா சொல்லுங்க, எங்க வாசிக்கிறீங்க? அப்போ அவர் புதிய ஆரம்பத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறது அவருடைய ஸ்டைலை மாத்தல, அவருடைய பிளானை மாத்தல. இங்க எல்லாம் சீர்கட்டு போச்சு, மறுபடியும் உனக்கு ஒரு ஸ்டார்ட்டை கொடுக்குறேன் அப்படிங்கிறார். முதல்ல இருந்து நீ ஆரம்பி. ஹல்லேலூயா. அப்போ எங்கேயோ சீர்கட்ட இடத்துல கர்த்தர் என்ன பண்றாரு? தன்னுடைய திட்டத்தை
இடத்தை மாத்தல, தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்துகிறதுக்கு பழசுக்கு எல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டுட்டு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஒருவேளை எல்லாம் ஒருவேளை தடுமாறி போய் இதுக்கு மேல என்னால திருத்த முடியலன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு சொல்றார், புதிய காரியத்தை ஆரம்பிக்க போறார். அவர் இன்டர்வீன் பண்ணுவார். அவர் இன்டர்வீன் பண்ணும்போது நான் சொல்றேன், மறுபடியும் கர்த்தர் என்ன ஆரம்பத்தை கொடுத்தாரோ, என்ன சொல்லி உங்களை அழைத்து கொண்டு வந்தாரோ, என்ன ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில பேசினாரோ, அந்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் சொல்றாரு. நோவாவுக்கு என்ன பண்றாரு? எல்லாத்தையும் ரீசெட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கிறார். அம்மாவா இல்லையா? கரெக்டா? இது எத்தனை பேர் இதை ரிலேட் பண்ணி பார்க்க முடியுது? கரெக்டா? அப்ப என் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய போறார் அப்படின்னா நான் ஒண்ணு கேர்ஃபுல்லா இருக்கணும். எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரியம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாம நடந்துருச்சு. எத்தனை பேருக்கு இது புரியுது? ஏதோ ஒரு இடத்துல கர்த்தருக்கு பிரியம் இல்லாம ஒரு காரியம் நடந்துருச்சு. அதை ரீசெட் பண்றதுக்கு தான் கர்த்தர் புதிய காரியத்தை. ஆனா எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்தம் வந்தோன்னா சந்தோஷமா ஆனீங்க? ஆமாவா இல்லையா? ஏன்? ஏன்னா உங்களுக்கே ஒரு மாற்றம் தேவைப்படுது. கரெக்டா இல்லையா? இந்த வார்த்தை வரும்போது எத்தனை பேர் சந்தோஷப்படுத்துச்சு? ஆமாவா இல்லையா? ஏன்? ஏதோ ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த மாற்றத்திற்கு ஒத்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறாரு. அப்ப நம்முடைய இருதயம் பூரிப்பாகுது. அப்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது ஒன்னே, ஏதோ ஒரு மாற்றத்துக்கு ரெடியாகும். அது சில நேரம் கர்த்தர் ரீசெட் பண்ணும்போது அவருடைய சிருஷ்டிப்பை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு புதுசா நோவாவுக்கு ஒரு புதிய உலகத்தை கொடுக்கிறார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேழைக்குள்ள ஏறும்போது நோவாவுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஒரு வருஷம் பேழையில இருந்து வெளியில வரும்போது நோவாவுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? எத்தனை பேருக்கு புரியுது? புதிய ஆரம்பம். இப்ப நோவாவுடைய கையில எப்படி இருக்குது? எல்லாத்தையும் புதுசா ஆரம்பிக்கலாம். புது தலைமுறையை உண்டாக்கலாம், புது சந்ததியை உண்டாக்கலாம். ஏன்னா நோவாவுடைய மகனாய காமுன்ல இருந்தா என்ன வருது? கானான் தேசம் வருது. கானான் தேசத்துக்கு யார் போறா? இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி கொண்டு போறார். புதிய ஆரம்பத்துக்குள்ள கொண்டு போறார். ஹல்லேலூயா. சோ இட்ஸ் a process. அப்போ கர்த்தர் என்னை எங்க தெரிந்தெடுத்திருக்கிறார், எந்த சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், இப்ப எங்க கொண்டு போய் இருக்கிறார் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா? புரியலையா? எனக்கு தெரியும் இந்த சப்ஜெக்ட் ரொம்ப கொஞ்சம் ஜீரணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா வீட்டில் போய் தியானிச்சு பாருங்க. இவ்வளவுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸை எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் இதே வண்ணமா தான் செஞ்சிருப்பார். அது ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில இருக்கலாம், சரியா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கர்த்தர் கொடுக்கிற புதிய வாழ்க்கையா இருக்கலாம். இந்த ஸ்டேஜ் இல்லாம கர்த்தர் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போக மாட்டார். ஆமாவா இல்லையா? போய் வேதத்துல 2 பேரை கண்டுபிடிக்க நீங்க இதே ப்ராசஸ். இப்போ நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டோம்ல, இந்த பாதை வழியா கர்த்தர் நடத்தி வந்த ஒரு 2 நபரை நீங்க கண்டுபிடிங்க. அடுத்த வருஷம் ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமான அடுத்த மாசமோ எப்போ வருவனோ, ஒருவேளை எனக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா இந்த கேள்வியை கேட்பேன். நீங்க கண்டுபிடித்த 2 நபர்கள் யார்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் புதிய ஆரம்பத்தை வாஞ்சிக்கிறீங்க? ஹல்லேலூயா. புதிய ஆரம்பம் வேணும்னா நோவாவா நம்ம பேழையை கட்ட வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. அதுல பேழைக்குள்ள யார் தான் வர முடியும்னா கர்த்தருடைய நாமத்துக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் வர முடியும். எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமா இருக்க போறீங்க? எல்லாத்தையும் ரெடி பண்ணு. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கூட்டி சேர்க்க போற, ரெடி பண்ணு. எத்தனை பேர் கல்யாண வீட்டுக்கே நம்ம எப்படி ரெடி ஆகிறோம்? சொந்தக்காரங்க வந்துருவாங்க, அவங்களுக்கு நல்ல ஏசி போடணும், நல்ல பெட்டை போடணும். ஹல்லேலூயா. பெண்கள்லாம் அதுல கை சிறந்தவர்கள் வீட்டை வந்து அவ்வளோ பக்காவா ரெடி பண்ணுவாங்க. ஆமாவா இல்லையா? தகப்பனுடைய மகிமைக்கென்று சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் கொண்டு வர போற. நீங்க எல்லாம் ரெடி ஆகணும். ஹல்லேலூயா. இனி தா அப்படின்னு கூட, அதாவது இந்த பலிபீடத்திலிருந்து இன்னும் என்னை உருவாக்குற வார்த்தையை எதிர்பார்த்து கொண்டே காத்திருக்க கூடாது. ஆண்டவருடைய சமூகத்துல தனிப்பட்ட விதத்துல உட்கார்ந்து நீங்க உருவாக ஆரம்பிச்சாதான் இன்னும் மந்த பெருசாகும் போது நம்மளால மேய்க்கிறதுக்கு ரெடி ஆக முடியும். ஹல்லேலூயா. ஒரு மோசையினால முடியாது, இன்னும் அநேக மோசைகள் எழும்பணும். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? அதுக்குன்னு மோசையினோட எனக்கு தனி ஊழியம் உண்டுன்னு நினைக்காதீங்க. அதனால தான் ஆவியானவர் முதல்ல சொன்னாரு, சேர்ந்து கட்டுவோம். மோசையினுடைய கரத்தை பலப்படுத்துகிறதுக்கு ஆட்கள் வேணும். மோசையினுடைய கரம் பலப்படாம யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு சொல்லுகிறது புரிஞ்சது? இருக்கிற இடத்துல கண்களை மூடி எழுந்துங்க. ஒரு 10 நிமிஷம் எல்லாம் ஆவியில நிரம்பி நம்ம ஜெபிக்க போறோம்.